அது சோசியல் மீடியா தான் பெருசுப்படுத்துறாங்க. நேற்று கூட அன்னபூர்ணா நிறுவனம் சார்பா அதுக்கு சரியான விளக்கமே கொடுத்திருக்காரு. இந்த இதற்கு ஓய்வு கொடுங்க, இந்த செய்திக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல நான் சொல்றது ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு திருமாவளவன் சொன்னாரு. அதை எக்ஸ்கிரைப் நீக்கிட்டாரு. காரணம் கேட்டதுக்கு அட்மினை கேட்டு போட்டீங்கன்னு சொன்னாரு. அவருடைய மது ஒழிப்பு மாநாடையும் அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி சேர்ப்பாங்க? நண்பர் திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் முதலே அவர் அதில் தீவிரமா இருக்கிறது உண்மை. ஆனா சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் இதுல ஒரு பதிவு வருது, அது அட்மின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல தெரியுது ஏதோ குழப்பத்தில் இருக்காரு. அவர் திமுக கூட்டணியில் தானே இருக்காரு. இது சோசியல் மீடியால ஊடகங்கள்ல அந்த செய்திகள் பெரிதுபடுத்தப்படுவதான் நான் நினைக்கிறேன். படிப்படியா மது ஒழிப்புங்கிறது சாத்தியம்தான். படிப்படியா, ஏன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷமா மது புழக்கத்தில் நிறைய பேர் அதுக்கு விட முடியாமல் அதை நிறுத்துறப்ப சில உடல் கோளாறுகள் வரலாம். அதனால படிப்படியா நிறுத்தலாம். ஆனா கொரோனா நேரத்தில் 45 நாள் 50 நாள் மது இல்லாமே எல்லாம் உடல் நல பாதிப்பு இல்லாம இருந்தாங்க. அதனால படிப்படியா பண்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் வலுவான எதிர்கட்சி கூட்டணி அமையுமா? எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே வலுவான கூட்டணி தான். இன்னும் அதுல புதிய கட்சிகளுடைய வரவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அமமுக பயணிக்கும். தமிழக முதலமைச்சருடைய 15 நாள் அமெரிக்க பயணம் வெறும் 7,600 கோடி ரூபாய் முதலீடு தான் ஈர்த்திருக்கு. இது 10,000 ஒரு கருத்து இருக்கு சார். வெறும் 7,600 கோடிங்கிறது பேப்பர்ல தான். ஏற்கனவே அவர் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டாரு. அதெல்லாம் எல்லாம் காகிதத்தில் தான் இருக்கே தவிர அதனால என்ன எத்தனை ஃபேக்டரி வந்துச்சு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுங்கிறது எதுவுமே தகவல் இல்லை. அதனால வெளிநாடு போன எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்கிற கதையா தான் இதை பார்க்க முடியும். இல்ல இதுல மத்திய அரசு இதுல இந்த சீரியஸா அணுகி இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையுமாகும். 1.5 ஆண்டு கால திமுக ஆட்சியை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா சமீப காலமா வன்முறைகள் அதிகரித்திருக்கு, போதைப் பொருட்கள் அதிகரித்திருக்கு, குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது பொதுவாக குற்றச்சாட்டு தமிழக உங்களுடைய கருத்து என்ன? பழனிசாமியுடைய 4 ஆண்டு ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது. ஏன்னா பழனிசாமி ஆட்சி தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக, ஒரு கமிஷன் மண்டி மாதிரி ஒரு டெண்டர் ஆட்சியா இருந்தது. அதனாலதான் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் 90% மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெறும் விளம்பரத்தால் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் கூட்டணியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் பணபலத்தை பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. உண்மையிலேயே மக்கள் அவர்கள் மேல மிகவும் அதிருப்தியா இருக்காங்க. விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், தொழில் செய்பவர்கள் என மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுமே இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்தில் தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனா அவங்க ஒரு வலுவான கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால பணபலத்தை பயன்படுத்தி தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. பழனிசாமியும் தான் செய்த தவறுகளுக்கு, ஊழல் முறைகேடுகளால தனக்கு கைது நடவடிக்கைகள் வந்துடக்கூடாதுன்னு திமுகவிற்கு பி டீமாக இருந்து
புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி இன்று பழனிசாமி கையிலே சிக்கிக்கொண்டு திமுகவிற்கு உதவி செய்கிற கட்சியாக, பி டீமாக, திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கார். இதுதான் உண்மை. இதை அம்மாவின் தொண்டர்கள், பழனிசாமி கூட இருக்கிறவங்க, ரெட்டை இலை இருக்கு, அது அம்மாவின் கட்சி, தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அங்குள்ள நிர்வாகிகள் இதற்கு ஒரு முடிவு கட்டாத பட்சத்தில் 2026 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை அம்மாவின் கட்சிக்கு முடிவு கட்டி விடுவார்னு சொன்னார். தேர்தல் சமயத்தில் போன தேர்தலில் 21 அந்த கூட்டணியில் இருந்துட்டு தான் கடைசி நேரத்தில் தான் அமமுக கூட்டணிக்கு வந்தாங்க. அதனால தேர்தலில் இன்றைக்கு அவங்க பேசுவது அது பழனிசாமி அவங்க கூட்டணி இதெல்லாம் என்ன மாதிரி அது கடைசி வரைக்கும் போகுமாங்கிறது வெயிட் இருந்து பார்ப்போம். மருத்துவ சுதந்திர பேரை சமீப காலமாக பத்திரிகையாளர்களையும் மற்ற அரசியல் தலைவர்களையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சீமான் சொல்லியிருக்கிறாரு. இந்த சீமானுடைய அந்த பேச்சு ஒரு அவமரியாதை ஏற்படுத்துது, அறிஞர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. இல்ல, சீமான் நல்ல பேச்சாளர், நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான். அதே நேரத்தில் அவர் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கணும், அப்பதான் அது பப்ளிசிட்டி ஆகும், சோசியல் மீடியால மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறார். அது உண்மை. மற்ற மறைந்த தலைவர்களை பற்றி, மற்றவர்களை பற்றி, காவல்துறையை பற்றி, மற்ற துறையைச் சேர்ந்தவர்களை பற்றி இவர் ஒரு வீரராக தன்னை காட்டிக் கொள்வதற்காக அப்படி பேசுறாரு. ஏற்கனவே ஒரு சாட்டை முருகனை நீதிமன்றமே என்ன சொன்னுச்சு, நீங்க உங்களுடைய விளம்பரத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, இனிமே அது மாதிரி பேச மாட்டேன்னு அவர் எழுதி கொடுத்திருக்காரு. சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடுகிறார், எல்லாம் ரைட்டு. அதே நேரத்தில் அவர் மற்றவர்களை பேசும் பொழுது யோசிக்காமல் அவர் பேசுவது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக. திருமாவளவன் கூட்டணியில் இருந்துட்டு இப்ப ஒரு நிறைய கருத்துக்களை அவர் ரொம்ப நிதானமா தான் பேசுவாரு. எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார், மதுவிலக்கு கொண்டு வாங்க, இப்ப இல்லைன்னா எப்ப கொண்டு வர போறீங்க, அதுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. அது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது. இதுவரைக்கும் திருமாவளவன் திமுக கூட்டணி பிரச்சனை கிடையாது, திமுக எதிர்த்து பேச கிடையாது. ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த அது எனக்கு அந்த காலகட்டத்தை நீங்க யோசிக்கிற அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியல. பட் திருமாவளவன் எப்பொழுதுமே மனசுல பட்டதை சொல்லக்கூடியவர் தான். நான் தான் சொல்றேங்க, பழனிசாமிங்கிற ஒரு நல்லவர் இருக்கிற வரைக்கும் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். அது மக்கள் தான் முடிவு செய்வாங்க. அம்மாவுக்கு மிகவும் பிடித்த அம்மாவுக்கு ஆட்சி காலத்தில் புத்துணர்வு முகாம்லாம் வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்க அவங்க ரொம்ப மூடி மறைக்கிற மாதிரி இல்லை, யானைகள்லாம் வருடத்துக்கு ஒரு முறை இது மாதிரி முகாம்களுக்கு சென்று வரும்பொழுது யானைகளுக்கு ஒரு புத்துணர்வு இதெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு அதோட ஆயுளுக்கு நல்லது. அது யானைகளால் தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சு. அதை இந்த அரசாங்கம் இப்போ அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையுமே இவங்க ஒன்று மூடுறாங்க, இல்லை ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பேர் மாற்றுறாங்க. தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், அந்த அம்மா உணவகங்களாக இருக்கட்டும், அம்மா கொடுத்த சைக்கிளை எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தரம் இல்லாமல் கொடுத்து அதையும் மூடுவிழா நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவில் ஸ்டாலின் வர்றாரு, விடியல் தர போறாருனாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு இருளில் முழுகுது. இன்னைக்கு கூட நான் தங்கியிருந்த ஹோட்டலில் 5 ட்ரிப்பு காலம்பரை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார 5 முறை பவர் கட் ஆகிருக்கு. அவங்க திமுக வந்தாலே பவர் கட் வரும். எவ்வளோதோ தமிழ்நாட்டில் மின்சாரத்தை உற்பத்தியை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம்,
தனியாரிடம் கொள்முதல் செய்வதில் தான் முறைகேடு செய்ய முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் தலையில அந்த செலவை அவர் சுமத்துறாங்க. அதனால திமுக ஆட்சி என்னதான் இந்த கூட்டணி பலம் இருந்தாலும் 26ல் மக்கள் துணையோடு உறுதியாக நாங்கள் வீழ்த்துவோம். அதிமுக இணைப்பு எப்படி சார் சாத்தியமா இருந்தா? இப்பதான் அவர் கேட்டாரு. பழனிசாமின்னு ஒரு சுயநல மனிதர் இருக்கிற வரை, ஒரு நல்லவர் இருக்கும் வரை இதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன்.